அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் பினாமிகளாக இருந்ததும் அந்த போலி நிறுவனங்களுக்கு பண உதவி செய்ததும் இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்க வேண்டிய தகவல் என்னவென்று சொன்னால், இந்த போலி மருந்து நிறுவனங்கள் பல மாதங்களாக செயல்பட்டு நாடு முழுவதும் சுமார் 1000 கோடிக்கு மேல் மருந்துகளை விற்பனை செய்திருக்கிறார்கள், மருந்துகளை சப்ளை செய்திருக்கிறார்கள். அதாவது நாம் காய்ச்சலுக்கு சாப்பிடக்கூடிய 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மாத்திரையிலிருந்து ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர் 3000 ரூபாய் மருந்து மாத்திரையை வாங்கித்தான் சாப்பிட வேண்டும். இப்படி 5 ரூபாய் மாத்திரையிலிருந்து பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாத்திரைகள் வரை பல முன்னணி கம்பெனிகளின் மருந்துகளை அப்படியே போலியாக தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பாண்டிச்சேரியில் செயல்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தயாரிக்கப்பட்ட மருந்துகள் நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் பல்வேறு மருந்து விற்பனை செய்யக்கூடிய பார்மசிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு மிக கடுமையானது, எந்த அளவிற்கு வேதனை தரக்கூடியது என்று சொன்னால், நோயாளி தான் மருந்து போய் வாங்க போறாங்க. அந்த நோயாளி பல்வேறு துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு ஆளாகி தன்னுடைய நோய் சரியாக வேண்டும் என்பதற்காக மருந்துகள் வாங்குவதற்கு பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக போராடி பணத்தை ஈட்டி அந்த மருந்துகளை வாங்குகிறார்கள், நோய் குணமாகும் என்கின்ற நம்பிக்கையில். ஆனால் இன்றைக்கு பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் சந்தையில் இருக்கிறது என்றால் நோயாளியுடைய நிலை என்ன சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? ஒரு கேன்சர் பேஷண்ட் மருந்து வாங்கி சாப்பிட்டா தான் கேன்சர் குணமாகும் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ரூபாயை வாங்கி மருந்து சாப்பிடுகின்றார், நம்பிக்கையோடு நல்ல ஆகும், நல்ல மருந்து என்று. ஆனால் அது போலி மருந்தாக இருந்து அதை சாப்பிடும் பொழுது அந்த மனிதனுடைய நிலை என்ன? இப்படி பல ஆயிரம் மக்கள் இந்த போலி மருந்துகளை இனி சாப்பிட்டு இருக்கிறார்கள், இனியும் வாங்க போகிறார்கள். அப்ப மருந்து நிறுவனத்தை தடை செய்த, சீல் வைத்த, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட மத்திய அரசு, மாநில அரசுகள் இந்த மருந்துகளை இன்றைக்கு சப்ளை செய்திருக்கிறார்களே, ஒவ்வொரு பார்மசியிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே, பல பார்மாக்கள் ஏஜென்சிகள் அதை டீலராக எடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு என்ன தீர்வு என்றால் இதற்கான தீர்வு காணப்படவில்லை. அப்ப பல கோடி ரூபாய் மருந்து இன்று புழக்கத்தில் இருக்கிறது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், ஒரு நோய் கிடையாது, புற்றுநோய் மட்டுமல்ல, பல நோய், இதய நோயாக இருக்கட்டும், தலைவலி மாத்திரையிலிருந்து இதய நோய் மாத்திரை வரை அத்தனை மருந்துகளையும் போலியாக தயார் செய்திருக்கின்றார்களே. இதை எப்படி இந்த அரசாங்கம் அந்த மருந்துகளை ரெக்கவரி பண்ண போறாங்க, அது எப்படி திரும்ப பெறப்போகிறார்கள் என்பதற்கு தெளிவான விளக்கம் கிடையாது. அப்ப இந்த மருந்து பல்வேறு உயிர்களோடு விளையாடக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க போகிறது. அப்ப மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சீல் வைப்பது மட்டுமல்ல, அவர்களை கைது செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த போலி மருந்துகளை விற்பனை செய்து மனிதர்களுடைய உயிர்களோடு விளையாடியவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இன்றைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய மருந்துகளின் நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் போய் மருந்து வாங்குறோம், ஒரிஜினலா மருந்தா நல்ல மருந்தான் எப்படி நான் தெரிந்து கொள்வது? அரசாங்கம் அதை கைப்பற்றவில்லை என்றால் அந்த போலி மாத்திரை மருந்தை எனக்கு நலம் தெரியும் நான் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் என்றால் பணம் மட்டும் எனக்கு வீணாகவில்லை, என்னுடைய உடலில் அதனுடைய பாதிப்பின் காரணமாக பல்வேறு நோய்கள் வருகிறதாம், கேன்சர் போன்ற மிக கடுமையான நோய்கள் வருகிறது என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. அப்ப மத்திய மாநில அரசாங்கம் 1000 கோடிக்கு மேல் போலி மருந்துகள் சந்தையில் இருக்கிறது, அதை கைப்பற்ற வேண்டிய கட்டாயமான நடவடிக்கையை அவசர கதியில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதை மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் மருந்து வாங்க போகிறோம் என்று சொன்னால், சரியான மருந்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் சில விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஒரு பார்மசிக்கு போறோம்னா அந்த பார்மசி நீண்ட நாட்களாக செயல்படக்கூடிய பார்மசியா, அங்கீகாரம் அரசு அங்கீகாரத்தோடு செயல்படுகிறதா, அல்லது பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவர்களுடைய அங்கீகாரம் இந்த பார்மசிக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, நான் வாங்கக்கூடிய மருந்து சந்தை விலையை காட்டிலும் குறைவாக கொடுக்கப்படுகிறது என்றால் அது ஏதோ தவறு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல வாங்கக்கூடிய அந்த மாத்திரை சில்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் சரியாக இருக்கிறதா என பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாத்திரை சில்பிலும் பார்த்தீங்கன்னா QR கோடு இருக்கும்.
இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போன் வைத்திருப்பவர்கள் அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் பற்றிய டீட்டெயில் வரும். அப்படி அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றிய விவரங்கள் வரவில்லை என்று சொன்னால் அந்த மருந்தில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது என்கின்ற நோக்கத்தில் நீங்கள் அதை அணுக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உயிர் காக்கக்கூடிய மருந்துகள், சிறிய தலைவலி மருந்திலிருந்து பல்வேறு மருந்துகள் இன்றைக்கு போலியாக சந்தையில் இருக்கிறது. இதை நாமும் பார்த்து வாங்க வேண்டும். இது போன்ற மருந்துகளை அரசாங்கம் உடனடியாக கைப்பற்றி அப்பாவி உயிர்கள் விஷயத்தில் விளையாடக்கூடிய இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சந்தையில் இருக்கக்கூடிய மருந்துகளை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இரண்டாவது அமர்வில் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.